ஹலோங்க, நம்ம வந்து இந்தியானாபோலிஸ்ல இருக்கோம். another episode of நம்ம இன்னைக்கு வந்து யாரை பக்கம் வந்திருக்கோம் அப்படின்னா ராக்கி பாயை பக்கம் வந்திருக்கோம். ஸோ இவர் வந்து பயங்கர ஒரு டான். இவங்க வந்து நம்ம ஒரு டாக்டர் ஃபேமிலி பார்க்க வந்திருக்கோம். லக்ஷ்மி கண்ணன் அவங்க அப்படின்னு சொல்லி இந்தியானாபோலிஸ்ல இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ராக்கி போய் பார்க்கலாம். ஓகே, ஹலோ லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங். உங்கள் ராக்கியை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்து டெக்ஸஸ்லேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இவங்க லக்ஷ்மி மேடம் வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்து ஒரு டாக்டர். இவங்க ஹஸ்பண்டும் வந்து டாக்டர். அவங்க பேர் கண்ணன். அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தேர் இன் காலேஜ், ரைட்? ஆமாம். ஸோ அதனால ராக்கியை வாங்கிட்டீங்க. ஓகே. ஸோ ராக்கி வந்த கதையை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு ராக்கி வந்து எந்த வருஷம் வந்தான்? எவ்வளவு வயசு ஆகுது? அவன் வந்து இப்போ 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆயிடுச்சா? 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பசங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பையனோட 16th பர்த்டே கிஃப்டா தான் வந்தாரு அவரு. அப்புறம் இப்ப பசங்க எல்லாம் காலேஜ் போயாச்சு. இப்ப இவர் தான் மட்டும் இப்ப இவர் தான். நானும் பார்த்தேன் வீட்டுக்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெளியே இருந்து நின்றுட்டாரு பாதுகாப்பா. வந்து காலிங் பெல் அடிச்சோன்னே வந்துட்டாரு. ஸோ ராக்கி நீங்க பப்பிலே நீங்க 8 வீக்ஸ் இருக்கும்போது வீட்டுக்கு வந்தது. ஓகே. கலர் போட்டு செம போட்டா இருக்காங்க. இது வந்து இது அவனுடைய ஒரிஜினல் கலர். ஸோ முதல்ல நினைச்சிட்டு இருந்தோம் லைக் இந்த ஊல் கோட்னு ஃபர் கோட்னு இருக்கு. ஸோ ஹி பிலாங்ஸ் டு தி ஃபர் கோட் ஒன். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க லைக் இந்த சம்டைம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹேர் பண்ணும்போது ஹி மே சேஞ்ச் த கலர் அப்படின்ட்டு. ஆனா கலர் சேஞ்ச் ஆகல. ஸோ முதல்ல இந்த லிட்டர்ல இருந்து பிக் பண்ண போது தே ஹேட் லைக் அபவுட் இன்னொரு 5 டாக்ஸ் இருந்தது. எல்லாமே அதே சேம் லிட்டர் இது. ஆனா இது ஒண்ணுதான் வந்து ஓடி போய் அஞ்சலி கைய போய் எடுத்துட்டு இருந்துச்சு. பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சு வா நீ தான் எங்க ஃபேமிலி மெம்பர் அப்படி சொல்லி கூட்டி வந்து வாண்ட்ஸ் மீ அம்மா சோ எனக்கு வேணும் அப்படினு சொல்லி. that always happens. லைக் நம்ம போறோம்னா ஒரு லிட்டர்ல போகும்போது நமக்குன்னு நம்மள இது பண்ணி வருவான். அதனால தூக்கி எங்க வீட்லயே ஒரு டாக் இருக்கான், ஜூக்கோ அப்படி சொல்லி பேரு. அவன் பார்டர் காலி. அவன் என் பொண்ணு பர்த்டேக்கு தான் வாங்கணும். ஸோ சரி, நீங்கள் பேரை டாகை போய் கொடுத்தீங்க. இந்த டாக் தான் ஸ்பெசிஃபிக் ப்ரீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வை ஏதாவது ரீசன் இருக்கா? நிறைய டாக்ஸ் இருக்கு, ப்ரீட்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா எங்களோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க கிட்டக்க ராக்கியோட கசின் வளர்றான். ஓ அப்படியா? அப்படிதான் we just got இந்த ப்ரீட் எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அவரும் சூப்பர் ஃப்ரெண்ட்லி. ஓகே ஓகே. எல்லாருமே சொன்னாங்க லைக் இந்த லேப்ரடோரில் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குது. ஸோ that's how we got into this. ஓ சரி, டாக் வாங்கின ஸ்டோரி சொல்லிட்டீங்க. இவனுக்கு பேர் வச்ச ஸ்டோரி இருக்குல்ல? பேரு வந்து என்னோட தாத்தா தான் பிக் பண்ண பேரு. தாத்தா பிக் பண்ண? ஆமா. தாத்தா பிக் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கிளுக்கும் வந்து டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சோ அங்கிள் தான் வந்து ராக்கின்னு போடலாம், இவனுக்கு ஒரு கெத்தா இருக்கு. ஓ அதான் ரீசன். உங்க அப்பாவா அவங்க அப்பாவா? இல்ல அவங்க அப்பா, என்னோட மாமனார். ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. இதுக்கு சின்ன வயசுல ஏதாவது டாக்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா? நாங்க வளரும் போது இருந்திருக்கேன். ஓகே ஓகே. ஊர்ல. சரி ஓகே 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 ஓகே. சரி, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? போர்ட்லேண்ட் வந்த கதை இங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆகுது. இந்தியானாலேயே வந்து நாங்க இப்ப 22 இயர்ஸ் ஆகுது. ஓ நைஸ். ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு பெரிய டாக்டர்மா ஊருக்குள்ள யாராவது இந்தியானாபோலிஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நாடம்ட்டு வந்தேன். ஸோ ராக்கியோட ஃபேவரட் டாய்ஸ் இல்ல ஏதாவது ஹாபினா என்ன? ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு இவனோட ஃபேவரட் டாய்னா பால். எத்தனை மணி நேரம் வேணாலும் அவனுக்கு கேட்ச் அண்ட் பால் போட்டீங்கன்னா he is happy to play. ஓகே. இப்ப ரொட்டீன் வந்து காலையில வந்து நாங்கெல்லாம் எப்ப எந்திரிக்கமோ அப்பதான் கூடவே எந்திரிக்கிறது. அதுலயும் நான் தான் கூட்டுக்கணும். ஓ வாக்கிங் கூட்டு போறது எல்லாம் எல்லாத்துக்குமே காலையில வந்தா. சரி. அப்ப 2 டைம்ஸ் தான் நாங்க அவனை ஃபீட் பண்றது. ஓகே ஓகே. ஆனா நடுவுல தாத்தா பாட்டிட்டு இருந்தெல்லாம் செல்லமா அவர் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிப்பாரு. ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரீட் நிறைய வாங்கிப்பாரு. ஆமா, பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருந்தான். உள்ள வரும்போது வந்து நல்லா ஓரளவுக்கு இது பண்ணி சூப்பரா இது பண்ணிட்டாப்ல. ஆக்சுவலா தெரியுமா டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஆகஸ்ட் 15th. அப்புறம் மீன ராசி கும்ப லக்னம் அது தெரியல. அது தெரியல. அதனால
எல்லா வருஷமும் கரெக்டா நாங்க செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஓகே. பர்த்டே அண்ட் ஸ்பெஷல் ட்ரீட். சரி ஓகே. நீங்க டாக்குக்குலாம் வந்து ரெஸ்டாரண்டே வந்துருச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஸ்பெஷலா. ஓ அவங்களுக்கு தாத்தாக்கு பயங்கர தாத்தா வந்து இந்தியா போயிருக்காரு. அதனால வந்து நாங்க மட்டும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரும் பயங்கர பிஸி. அவர் வந்து ரேடியாலஜிஸ்ட் டாக்டர். அவர் வந்து இவங்களோட வந்து பயங்கர பிஸி. அவரு வந்து டைம் இல்ல பாஸ் அப்படின்ட்டாரு. சரி உங்களுக்கு வந்து சரி இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். பசங்க இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனா இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சூப்பர் ஹீரோ பிடிக்கும் அதை ஃபஸ்ட் சொல்லுங்க. இந்த சூப்பர் ஹீரோவா? ஸோ நான் பேட்மேன், ஹீமேன் அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே எனக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்கும். ஸ்பைடர்மேன் பிடிக்கும். சரி ஓகே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்பைடர்மேனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெரிய ஒரு கிளிஃப்ல இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கையில் உங்க ராக்கி இருக்காப்ல, ஒரு கையில் உங்க வீட்டுக்காரர் இருக்காரு. சரியா? பட் யூ கேன் சேவ் ஒன்லி ஒன். யாரை சேவ் பண்ணுவீங்க பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றாங்க பாப்போம். என் வீட்டுக்காரர்கிட்டே சொன்னாலே அவரே என்கிட்ட சொல்லுவாரு ராக்கியை பார்த்து ராக்கியை தான் பார்த்துவோம். அப்புறமேல தான் அவன் வீட்டுக்காரர் ஐயா நீங்க வீட்டுக்கார ஐயா கண்ணன் ஐயா பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி விசாரிங்க. அவரே சொல்லுவாரு ராக்கியை பார்த்து கொண்டுருவாரு. எல்லாருக்குமே சரியான பெட்டு வந்தான். மேடம் கூட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் மேடம். ஒன் செகண்ட் லைக் ஸோ அவரும் பட்டுக்குட்டி மாதிரி பயங்கரமா பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. மேடம் நீங்க வந்து உங்க வாழ்க்கை பயங்கர பிஸின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலா. ஸோ வந்து டைமே இல்லடா தம்பி அப்படின்னு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அக்கா இப்போதான் முடிச்சுட்டு வராங்க. அப்படியே வந்து உட்காந்து சுட இது பண்றோம். ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் வச்சுங்க, ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின் வச்சுங்க. வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னு சொல்ல வச்சுங்களேன். இந்த கொஸ்டின் வந்து நீங்க ரெண்டு இது சொல்லக்கூடாது. நீங்க வேலை என் வேலை தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, உங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதை தவிர பட் ஐ நோ நீங்க வந்து ஒரு சூப்பர் சிங்கர்னு எனக்கு தெரியும். சூப்பர் சிங்கர் தானே அப்படின்றது தெரியும். அப்படியே வந்து அதுல இருந்து நீங்க சொல்லுங்க வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அப்படின்னா நீங்க ஒரு நாலஞ்சு ஐட்டம் ஏதாவது சொல்லுங்க. என்னோட ஹாபிஸ் வந்து பாட்டு பாடுறது, டான்ஸர். ஓகே இப்பவும் போயிட்டு இருக்குது. ஓ அப்படியா? சரி சூப்பர். நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா யூ கேன் see ஒரு ரிஹர்சல் ஒன்னு இருக்கு. சரி ஓகே. எவ்ரிதிங் இஸ் தேர். அப்புறம் இன்னொன்னு வந்து ஆக்சுவலி நானும் என்னோட ஹஸ்பண்டுமா சேர்ந்து we enjoy baking. ஓகே. பேக்கிங்னா என்ன குக் பண்ணுவீங்க? கேக்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். சோ அதெல்லாம் பண்ணும்போது இவர்தான் கூடவே நிப்பாரு த்ரூ அவுட் தி டைம். டேஸ்ட் பார்க்கிறதுக்கு obedient கூடவே நிப்பாரு. சோ we like that. அப்புறம் டிராவல் பண்றதுக்கு பிடிக்கும். ஓகே. டைம் இருக்கா உங்களுக்கு? கிடைக்கிற டைம்ல we try to travel as. ஓகே. any favorite places ஏதாவது இருக்கா? ஏதாவது டெஸ்டினேஷன்? இப்பமா அப்படி இல்ல. ஏன்னா ஜாஸ்தி பசங்க எல்லாம் எங்க போணும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு. so we are not picking or choosing. ஓகே மூணு சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான் மெயினா. அவ்வளவுதான் லைஃப். அதுக்கப்புறம் வேலை வித் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். சரி எங்களுக்காக வந்து ஒரு குட்டியா ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டீங்கன்னா அப்படியே முடிச்சிடலாம். நீங்களாம் இது பண்ணணும்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணா படிக்க. சுத்தி பாக்ஸ் எதுவும் வேணுமா? காற்றின் ஒலி மொழியா. அவ்வளவுதான். என்னங்க இன்னும் கொஞ்சம் 2 லைன் பாடுங்க. நல்லா இருக்கு. இப்பதாங்க எங்களுக்கு வந்து கூஸ் பம்ப்ஸே வருது. வேற பாட்டு பாடுங்க. இப்பதான் கூஸ் பம்ப்ஸ் ஆரம்பிக்குது. பாடிட்டீங்க. சரி ஓகே. இன்னொன்னு உங்க வீட்டுக்காரர் கூட பாட சொல்லி இப்படி கேட்டிருப்பாரா தெரியல. நான் கேட்கிறேன் பாடுங்க. ஓகே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது. சூப்பருங்க. தேங்க்யூ. நிஜமாவே வந்து நீங்க ப்ரொஃபஷனலா அதான் ட்ரை பண்ணீங்களா இல்ல? நாங்க கரியோக்கி மீட் வைப்போம் அவ்வளவுதான். ஓ இங்க கரியோக்கி மீட். மொட்டை மாடி மியூசிக்னு ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா நீங்க? ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா. ஸோ மொட்டை மாடி மியூசிக் நெக்ஸ்ட் டைம் வந்துச்சுன்னா நீங்களும் போங்க. அந்த சான்ஸ் கிடைச்சுன்னா தயவுசெய்து போங்க. ஆக்சுவலா மொட்டை மாடி மியூசிக்ன்றது ஒரு மியூசிக் பேண்டு.
ஸோ நம்ம பசங்க தான் இது. அவன் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ சிங் அலாங். ஸோ டோட்டலாக சிகாகோவில் நடக்கும்னு நினைக்கிறேன், மொட்டை மாடி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்றீங்களா கரியோக்கி ஃபேஷனில் தான், பட் ஆனால் the whole stadium will sing. Oh, nice. So, ஆமா. நோட் பண்ணி வெச்சுக்கோ. ஆமா, the whole stadium will sing like a mesmerizing experience இருக்கும். So, next time கிடைச்சப்போ இவங்க டான்ஸரும் கூட இப்போதான் வந்து ஆஃபீஸ்ல வந்துருக்காங்க, பயங்கர டயர்டா இருக்காங்க. ஒரு 2 ஸ்டெப்பை போடுங்கன்னா என்னையே போட்டுருவாங்க. அதனால விட்டுலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நடக்குதா இங்க இப்போ இந்தியன் போலீஸ்ல இங்க இருக்கவங்க எல்லாரும் போயிருங்க, நானும் முடிஞ்சா வந்துறேன் மேடம். கட்டாயமா இங்க பெருசா தீபாவளி செலிப்ரேஷன் வைப்பாங்க. அப்படியே அப்படியே எங்க ஸ்டாண்ட் அப் காமெடியும் சேர்த்துக்கீங்களா? நாங்களும் வந்து பரவாயில்ல டாக்டர் ஜோக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் நாங்க. of course. நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி உங்களை சேர்த்துக்கிறோம். அவ்வளவு தேங்க்யூ ஸோ மச். உங்க அவ்வளவு பிஸியான ஸ்கெடியூல்ல எங்களை அகாமடேட் பண்ணதுக்கு. ரைட்டு, ஆகா பாசத்துல இருந்து தம்பி ராக்கி தம்பியை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்து வந்து இன்னொரு திருப்பி வருவோம். அப்போ உங்க ஷோக்கும் வரோம், நீங்க எங்க ஷோக்கும் வரீங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ என்னை பற்றி தெரியாது, மோஸ்ட்லி என்னோட காலேஜ் படிஸ் தான் வந்துருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபுல் ஆல் டீட்டெயில் நேற்றுக்கு வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தெரியும் இவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்கள விட்டுருவான். ஸோ தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோவோட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ மை நேம் இஸ் பாஸ்கி. ஐம் ஃப்ரம் டெக்ஸஸ். ஆனால் ஒரிஜினலி மேட் இன் மதுரை, பட் திஸ் மேடு இஸ் மேட் இன் அமெரிக்கா. யா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில். அமெரிக்கா போய் இந்த பக்கமாக கொஞ்சோன்னு வளர்ந்துட்டேன். ஓகே, ஸோ மேற்கொண்டு என்னை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் கை நிறையா சம்பளம் வாங்காட்டியும் சந்தோஷமாக இருந்தேன். என் கூட இருந்த ரூம்மேட் ஒருத்தன் என்ன சொன்னால், மாப்பிள்ள நீங்களாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அமெரிக்கா கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டானுங்க. அதை நம்பி அங்கே போயிட்டேன். நான் போனது தான், அந்த டாலர் வந்து விடவே முடியாது. அப்படி சொன்னால் அந்த கோடியாக சம்பாதிக்கலாம்னு சொன்னால அவன் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு என் கூட அமெரிக்கா வந்துட்டு நீ இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டான். சந்தோஷமாக இருக்கான். இன்றைக்கி அவன் சந்தோஷத்தை காலி பண்ணுறது தான் என்னோட ஒரே கோல். ஓகே, ஸோ நானும் ஒரு 20 வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பயங்கர போர்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ரொம்ப இதாகி வந்து சரி இனிமேல் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மதுரையில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கேஷன் இருந்தப்போ பரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் போயிட்டேன் நான். ஆக்சுவலாக சீரியஸில் ஐ டிட் லைக் 10 days ஆஃப் விகரஸ் டெஸ்டிங். ஸோ அது வந்து காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் மேடம். ஸோ போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பரோட்டா மேக்கிங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவை நான் மறக்கவே மாட்டேன் நான் ஆக்சுவலாக வாழ்க்கையில். ஏன்னா அது இட் மேட் மீ திங்க் லைக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டே பரோட்டா போயிட்டேன். நான் வந்து இந்த கெட்டப்பில் கூட போகலாம். ஸோ நான் வந்து ஒரு டிப்டாப்பாக வந்து ஒரு நைக்கி டிஷர்ட்டு. ஸோ பயங்கரமாக அப்படி போனால் அந்த மாஸ்டர் பார்த்தாரு, இவன் வந்து பரோட்டா கற்றுக்க வந்த மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இப்படி ஒரு செவரை பார்த்துட்டு நிற்க வச்சிட்டாரு. நிற்க வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், இப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக சீரியஸில் ஐ டிட் இட் லைக் ஃபார் half a day. எனக்கெல்லாம் வந்து கண்ணீரை வந்துருச்சு. அதனால சொல்ல, பட் ஃபைனலி ஆஃப்டர் 10 days நான் அந்த பரோட்டா சர்டிஃபைட் மாஸ்டராக வந்து பாஸ் ஆகிட்டேன். சேல்ஸ் போர்ஸ் ஆர்கிடெக்டாக பாஸ் ஆனால் கூட சந்தோஷப்படல. பரோட்டா மாஸ்டர் அப்படின்னும்போது அதை வச்சு தான் கொஞ்ச நாள் ஓடிட்டுங்க. அப்புறம் யோசித்து பார்த்தேன், ஸோ இந்த பரோட்டா மாஸ்டர் கதை மாதிரியே நிறையா கதை நம்மகிட்ட இருக்கு, இதெல்லாம் உலகத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஸ்டாண்டப் காமெடி நான் எல்லாம் நான் அதனால தான் இந்த